ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்துக்கு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் ரஸ்தாளி செவ்வாழை இது வேணால் எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. அது கூட ஒரு 200 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சதாக வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பசிச்சு வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. வாழைப்பழ ஈரத்துலேயே செஞ்சுக்கணும். இப்போ இது கூட ஸ்டஃப்பிங்க்கு கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் நடக்கலை பொடி, கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நல்லா ஸ்டஃப்பிங் கலந்துக்கலாம். அடுப்பில் இருக்க வேணாம். இப்போ இது கூட ஒரு உருண்டை எடுத்து இது நல்லா தட்டி கொழுக்கட்டை செய்கிற மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி அது கூட ஸ்டஃப்பிங் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ நானே வீடியோ எடுத்துக்கிறனால அப்படி உங்களுக்கு காட்ட முடியல, இப்படி தான் காட்ட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். கொழுக்கட்டையாகவோ மோதகமாகவோ உருண்டையாகவோ எப்படி வேணால் செஞ்சுக்கோங்க. இந்த மாவுக்கு பழத்துக்கு தகுந்த 200 கிராம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அதை வாழை இலையில் வச்சு நல்லா கட்டி ஒரு இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு வச்சு இப்போ சூப்பரான வாழைப்பழ கொழுக்கட்டை 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.